தங்களுடைய வாழ்க்கையில எங்க நிலைநாட்டப்படுவதுன்னு தெரியாம அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கிற சிலரை ஆண்டவர் சரியான ஒரு பாதையை கண்டுபிடிச்சு, சரியான ஒரு வேலையை கண்டுபிடிச்சு, சரியான ஒரு தொழிலை நீங்க கண்டுபிடிச்சு, சரியான ஒரு படிப்பை நீங்க கண்டுபிடிச்சு, அதுல நிற்கக்கூடிய ஒரு பலனை ஆண்டவர் கிருபையாய் தருவாராக. அதை கர்த்தர் மட்டும்தான் செய்யணும். அதை ஆண்டவரே செய்வார். நான் நம்புறேன் கர்த்தரே உங்களுக்கான அந்த காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். சிலர் பாருங்க, பல ஆண்டுகள் பணத்தை கடன் வாங்கிட்டு போயிட்டு வெளிநாட்டில் போய் பல வருஷமாய் வேலை செய்து இங்கிருந்து பெரிய கற்பனையோட போவாங்க. அப்படின்னு சொன்னா, ஐயோ நமக்கு நல்ல இடம் கிடைச்சிருச்சு, நமக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சு, அவ்வளோதான், இன்னும் நம்ம செட்டில் ஆயிடுவோம், 5 வருஷம் ஃபாரின்ல இருந்து நம்ம சம்பாதிச்சாலே போதும் அப்படின்னு நினைச்சு கடனை வாங்கி பெரிய ஒரு சந்தோஷத்தோட போவாங்க. அங்க போய் 2 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க தெரியும் அவங்களுக்கு, இல்லை இது எனக்கு செட் ஆகாது, இதுல இருந்து நான் ஒன்றும் சம்பாரிச்சுக்கிட மாட்டேன், இதுல இருந்து நான் ஒன்றும் உயர முடியாது அப்படின்னு நினைச்சு திரும்ப வெறுமையாய் வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. திரும்பி இங்க கடன்காரங்களா மாறிடுவாங்க. திரும்ப இங்க அவங்களுக்கு ஒண்ணுமே வாய்க்காது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த சரியான இடத்துல ஃபிக்ஸ் ஆகுறது அப்படின்றது ரொம்ப பெரிய பிளஸ்ஸிங். ஆமேன். இந்த சரியான இடத்துல ஃபிக்ஸ் ஆகுறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதனால முடிஞ்சா இன்னைக்கு இரவு முழுக்க இந்த காரியத்தை நீங்க விசுவாசித்து ஜெபம் பண்ணுங்க. நான் நம்புறேன் உங்களுக்காக இன்னைக்கு இரவு நான் ஜெபிக்கிறேன், கண்டிப்பா உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்குற எல்லாருக்காகவும் கொஞ்ச நேரமாவது நான் ஜெபம் பண்றேன். எனக்கு நான் விருப்பப்படுறேன், எனக்கு ஒரு சாட்சி எழும்பணும் 100 டேஸ்ல. என்ன சாட்சி எழும்பணும்னா, கண்டுபிடிச்சிட்டேன் நான் கர்த்தர் எனக்காக வச்சிருக்கிற அந்த இடத்தை. என்னவா வேணாலும் இருக்கலாம். சிலருக்கு பாருங்க, ஊழியம் கர்த்தர் என்ன ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன் அப்படின்னு கேட்டா, எங்க போனாலும் அவங்களுக்கு செட் ஆகாது. இந்த இடத்துல வேலைக்கு போனா அங்க செட் ஆகல, இங்க செட் ஆகல, எங்க போனாலும் எனக்கு செட் ஆகல பாஸ்டர். அதனால என்ன சின்ன வயசுல எங்க அம்மா ஊழியத்திற்கு பிரதிஷ்டை பண்ணி இருக்கிறாங்க, ஒருவேளை ஊழியம் ஏதாவது இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம். அப்போ இந்த சந்தேகத்தோடயே நம்ம டிராவல் பண்ணா எங்க போய் நம்ம ஃபிக்ஸ் ஆகும்? நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது இல்லை. அதனால நான் நம்புறேன், அந்த சந்தேகத்தை எல்லாம் ஆண்டவர் மாற்றி உங்களுக்கு ஒரு பெரிய தெளிவா ஆண்டவர் தருவாராக. அது கர்த்தரால கொடுக்க முடியும். என்ன போய் யாரு போய் என்ன ஃபிக்ஸ் பண்ணா, யாரு போய் என்ன வழி நடத்தினா, எனக்கு என்ன தெரியும்? ஆனா நான் நம்புறேன், இந்த பாதையை கர்த்தர் எனக்காக தெரிந்து கொண்டு அந்த பாதையில கொண்டு கர்த்தர் நிறுத்த பண்ணினா. சிலரிடத்துல கேட்டு பாருங்க, சில பிசினஸ் பண்றவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, எப்படி பிரதர் இந்த பிசினஸ்க்குள்ள வந்தீங்க, இந்த பிசினஸ் உங்களுடைய பிசினஸ் தான் எப்படி பிரதர் தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டா அவங்க சொல்றது ஒன்னே ஒன்று தான் சொல்லுவோம், எனக்கு எதுவுமே தெரியாதுங்க, நான் செஞ்சேன், கர்த்தர் வாய்க்க பண்ணினார், கர்த்தர் நிலைப்படுத்தினார், இப்பதான் எனக்கு தெரியுது இதுதான் நம்முடைய வேலைன்னு தெரியுது அப்படின்னு. நான் சொல்றேன், உங்களுக்கும் கண்ணை கட்டி விட்டு இருக்கிறது மாதிரி தெரியலாம், இருட்டுல இருக்கிறது மாதிரி தெரியலாம், ஆனா ஆண்டவர் உங்களை நடப்போகிறார். நீரூட்டண்டையிலே கர்த்தர் நடப்போகிறார். ஹல்லேலூயா. நாம் விசுவாசிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் சத்துரு எய்த அம்புகள் உங்களை பாழ் கடிச்சிருக்கலாம், உங்களை அந்த இடத்துல இருந்து துரத்தி இருக்கலாம், அந்த இடத்தை வேண்டான்னு நினைச்சு நீங்க ஓடி வந்திருக்கலாம். ஆனா இன்று கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. இனி ஆண்டவர் உங்களை கொண்டு போய் நிறுத்துகிற இடத்துல என்ன வில் வீரர் பிரச்சனை பண்ணினாலும் உங்க வில்லை உங்களை கர்த்தர் உறுதியாய் நிற்க பண்ணுவார். நீங்க தைரியமா நிப்பீங்க. அப்படி ஒரு மனசு ஆண்டவர் உங்களுக்கு தரப்போறாரு, அப்படி ஒரு ஸ்ட்ரென்த் ஆண்டவர் உங்களுக்கு தரப்போறாரு, அப்படி ஒரு மைண்ட கர்த்தர் உங்களுக்கு தரப்போறாரு. எவ்வளவு பெரிய அம்பு வந்தாலும் உங்க முன்னாடி விழும், ஆனா நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னா உறுதியா நிப்பீங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு இனி ஓடலான்னு தோணாது, இனி அந்த இடத்துல போலான்னு தோணாது, இனி வேற ஏதாவது பார்க்கலாமான்னு தோணாது. உங்களுக்கு மனசு ஒத்து போகாம பிடிக்காம அந்த இடத்துல நீங்க போராடிட்டு இருக்க மாட்டீங்க. என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் உங்களுக்கு உறுதியை கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. இனி கை வைக்கிறது உங்களுக்கு உறுதியா இருக்கும், இனி துவங்கிறது உங்களுக்கு உறுதியா இருக்கும், இனி நீங்கள் ஆரம்பிக்க போகிறது உங்களுக்கு உறுதியா இருக்கும். என் தேவன் வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்தார்கள், அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. காரணம் என்ன அப்படின்னா, இவனுடைய வில் உறுதியாய் நின்றதுக்கு என்ன காரணமாமா வேதம் சொல்கிறது, அவன் புயங்கள் யாக்கோபின் வல்லவருடைய கரங்களால் பலத்தன.
அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நீங்க நினைச்சுக்கணும், நீங்க எப்போ ஒரு இடத்துல உறுதியா நிக்க முடியும்னா ஆண்டவர் உங்களை தேற்றணும், ஆண்டவர் உங்களை பலப்படுத்தணும். கர்த்தர் பலப்படுத்துவாரே. ஆனால் இப்ப பாருங்க, நீங்க போகிற ஆபீஸ்ல ஒரு பிரச்சனை வருது, அந்த இடத்துல காரணமே இல்லாம உங்க மேல ஒரு பெரிய பழிய போட்டுறாங்க, அங்க ரொம்ப கஷ்டமா இருக்குது, அதை கண்டினியூ பண்றதுக்கு உங்களுக்கு விருப்பமே இல்லை, அந்த இடத்துல காலையில எழும்பி போலான்னு நினைச்சாலே உங்களுக்கு கஷ்டமா இருக்குது. இப்போ அந்த இடத்துல நீங்க நிக்கணும், அந்த இடத்துல உறுதியா நின்னாதான் நீங்க வாழ முடியும். இப்போ எப்படி உறுதியா நிக்கிறது? உங்க மனசு செட் ஆகவே இல்லை. ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அந்த வேலைக்கு நீங்க அவ்வளவு பிரச்சனையான இடத்துல போகும்போது ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவார்னா பலப்படுத்துவார், கர்த்தர் பலப்படுத்துவார். நீ தைரியமா இரு, நான் உன் கூட இருக்கிறேன், அவங்க சொல்ற வார்த்தைகள்லாம் பெருசா நீ எடுக்காத, அந்த இடத்திலேயே உன் தலையை நான் உயர்த்துவேன், அவர்கள் கண்களுக்கு முன்னாடியே உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன், இக்காலத்து பாடுகள் இனி உனக்கு வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல அப்படின்னு ஏசப்பா பலப்படுத்துகிறத கர்த்தர் நமக்கு நிரூபித்து காண்பிக்கிறவர். ஹல்லேலூயா. இந்த ஊழியத்துல நிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நான் நம்புறேன், இதுல உறுதியா நிக்காதபடி எத்தனையோ அம்புகள் எய்யப்பட்டது, எத்தனையோ மனிதருடைய வில்கள் நாணேற்றப்பட்டது. ஆனா அந்த வில்லு, அந்த அம்பு எங்க மேல பாஞ்சும் ஏன் நிக்க முடியுது அப்படின்னா, சர்வ வல்லவருடைய புயங்கள் எங்களுக்கு ஆறுதலா இருந்துச்சு, ஆறுதலா இருந்துச்சு. மறக்கவே முடியாத ஒன்று என்ன அப்படின்னா, இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய முடியுமான்ற ஒரு பெரிய நெருக்கத்துக்குள்ள ஒரு வருஷம் கடந்து போனேன். கண்டிப்பா இந்த ஊழியத்தை நம்மளால செய்ய முடியாது, இதுக்கு நம்ம தகுதி இல்லைங்க அல்ல, இது நம்ம தெரியாம நம்ம இதை சூஸ் பண்ணிட்டோம், நமக்கு அவ்வளவு மனபலன் எல்லாம் இதுல கிடையாது, இந்த பக்கம் சத்துருடைய போராட்டம், உடம்புல பிரச்சனை, சுத்தி பெரிய ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கும்போது ரொம்ப சோகமாயிட்டேன். அன்றைக்கு இந்த ஜிபி சிக்னல் பக்கத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாப்பில் பஸ்ஸுக்காக அந்த இடத்துல காத்துட்டு இருக்கிறேன். ரொம்ப சோகமா மனசு சொல்லுது, இதுக்கு மேல நீ எப்படி போவ, எப்படி செய்வ, நீ இதை தொடர்ந்து செய்ய முடியாது, ஒன்னால எல்லாம் முடியாது, இதெல்லாம் ரொம்ப ஒரு நல்ல கடினமான ஒரு இருதயம் இருக்கிறவங்களால தான் ஊழியம் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தோணிட்டே இருக்குது. ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த சாட்சி, இது மறக்கவே முடியாது எனக்கு. ஒரு அந்த ஜிபி சிக்னல் பக்கத்தில் 2 பக்கம் ரோடு இருக்கும் பாருங்களேன். அப்போ இந்த பக்கத்துல இருந்து ஒரு குட்டி பையன் கிராஸ் பண்றதுக்காக அப்படியே நிக்கிறான். அவங்க அப்பாவோ அவங்க மாமாவோ யாரோ ஒருத்தர் கடையில ஏதோ பொருள் வாங்க இருக்கிறாரு. ஆனா இந்த பையன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த மாமாட்ட சொல்ற நான் போயிட்டுமான்னு சொன்ன உடனே அவர் சொல்ற நீ போ அப்படின்றாரு. இந்த பையன் உடனே அந்த ரோட்டு பக்கத்துல நின்னுட்டு அந்த ரோட கிராஸ் பண்றதுக்கு முயற்சி எடுக்கிறான். முயற்சி எடுத்தா அங்கிருந்து வண்டி வருது திரும்பி வர்றான், அங்கிருந்து வண்டி வருது திரும்பி வர்றான். அப்ப நான் கூட நினைச்சிருக்கிறேன், சரி இந்த பையனுடைய கையை பிடிச்சி நம்மளே வேணா அந்த பக்கம் கொண்டு விட்டுறலாமா அப்படின்னு தோணுது. சரி தெரியாத பையன், அவன் ரிஜெக்ட் பண்ணா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே சொல்லலை. அவன் கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிடம் பக்கத்துல அந்த பக்கத்துல போகணும்னு நினைக்கிறான், ட்ரை பண்றான், திரும்பி வர்றான், வண்டியை பார்த்தோன்னா ஓடி வர்றான், காரை பார்த்தோன்னா ஓடி வர்றான், அவனால கிளம்பவே முடியல. அப்போ அவங்க மாமா அதுக்குள்ள அதே பொருளெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு வந்துட்டார். பக்கத்துல வந்துட்டு என்ன போலியா நீ போலாமா அப்படின்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே தன்னுடைய கையை அந்த மாமாவோ அவங்க அப்பாவோ அது பிடிக்கிறாரு. கையை பிடிச்ச உடனே என்னுடைய கண்ணில் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்கு பக்கத்தில் ஒரு தென்னை மரம் நிற்குது. அந்த தென்னை மரத்தினுடைய அந்த சின்ன தேங்காய் மாதிரி இருக்கும் பாருங்க, அது ஒன்று கீழே விழுந்துட்டு இருக்குது. அவன் ஷூ போட்டிருக்கிறான். தன்னுடைய கையை அவருடைய கையில் கொடுத்துட்டு அந்த ஷூனால அந்த சின்ன தேங்காய் இருக்கு பாருங்களேன், அப்படியே அந்த ரோடு முழுக்க அவன் அந்த பக்கமும் பார்க்கல, இந்த பக்கமும் பார்க்கல, முன்னாடியும் பார்க்கல, அந்த தென்னை அந்த இதை தட்டி 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 அப்படியே கிராஸ் பண்ணிட்டான். அப்போ அந்த நேரத்தில் ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் ஒன்றை பேசினார், நீ என்னத்தை பார்க்குற, நீ என்னத்தை இதில் கண்டுபிடிச்ச? அப்போ நான் ஆண்டவரிடத்துல மனசில் சொல்கிறேன், ஆண்டவரே ஒரு சின்ன குட்டி பையன் நிற்கிறான், அவன் இதுக்கு முன்னாடி வண்டி கார் இதெல்லாம் பார்த்துட்டு பயப்பட்டுட்டான், என்னால் கடக்க முடியாதுன்னு சொல்லி திரும்பி திரும்பி வந்துட்டான், இப்போ அவனுடைய சொந்தத்தில் முக்கியமான ஒருடைய கையை பிடிச்ச உடனே அவன் தாண்டி போகிறான்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா, உனக்கு முன்னாடி இருக்கிற சவால் பெருசுதான், உனக்கு முன்னாடி நீ பார்க்கிற பிரச்சனைகள் பெருசுதான், உன்னால இந்த ஊழியத்தை கொண்டு போக முடியாதுன்னு எனக்கு தெரியும், ஆனா உன்னை அழைச்ச நானு, உன்னை வேறு பிரிச்ச நானு, உன் கையை பிடிச்சிருக்கிறேன், நீ எதையுமே பார்க்காத, நீ எதையுமே பார்க்காத, நீ முன்னோக்கி செல், நீ நடந்து செல், உன்னை பத்திரமா நான் கொண்டு போவேன், உன்னை பத்திரமா அக்கறைப்படுத்துவேன். அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. ஹல்லேலூயா.
அன்றைக்கு எனக்கு ஒரு பலன் வந்துச்சு பாருங்க. சோகத்தோட போனவன் அவ்வளவு சந்தோஷத்தோட திரும்பி வந்தேன். இது யார் பலப்படுத்தினா? கர்த்தரே பலப்படுத்து. நான் நம்புறேன் நீங்க உணர்வீங்க, நீங்க உணர்வீங்க. இன்னி வேலை ஸ்தலத்துல நீங்க உணர்வீங்க, ஏசப்பா பலப்படுத்துகிறத நீங்க உணர்வீங்க. உங்க பிசினஸ்ல ஏசப்பா பலப்படுத்துகிறத உணர்வீங்க. ஹல்லேலூயா. நீங்க சோர்ந்து போகும்போது இனி ஒரு பலன் வருகிறத உணர்வீங்க. கைகளை எல்லாரும் உயர்த்தி முழு பலத்தோட சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்காக தான் இந்த வார்த்தையை சொல்றார். ஹல்லேலூயா. பாஸ்டர், அந்த இடத்துல மனசு சரியில்லைன்னா நான் உடனே நின்றுவேன். அந்த இடத்துல மனசு சரியில்லை நான் உடனே விட்டுட்டு நான் ஓடி வந்துடுவேன். என்னை தேற்றுவதற்கு யாருமே இல்லை. கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, இல்லை. நீ சோர்ந்து போகும்போது பலன் கொடுக்கிற கன்மலை, சோர்ந்து போகும்போது உங்களை தட்டி கொடுக்கிற தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். உன்னை உறுதியா நிக்க வைப்பேன். உன் வில்ல நான் உறுதியா நிக்க வைப்பேன். உன்னை பிடுங்குவதற்கு ஒருவருக்கும் நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்று கர்த்தர் திருவிழம் பற்றுகிறார். உன்னை ஒருத்தரும் அழிக்க முடியாதுன்னு கர்த்தர் திருவிழம் பற்றுகிறார். கைகளை உயர்த்தி இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை நம்பி சொல்லுங்க, விசுவாசிச்சு சொல்லுங்க, விசுவாசிச்சு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அழிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு உறுதிய கர்த்தர் இப்பொழுது கட்டளையிட்டுவாக நீ நிலைநாட்டுவீராக. சீர்படுத்துகிற தேவனே, சீர்படுத்துகிற தேவனே, ஸ்திரப்படுத்துகிற தேவனே, இப்பொழுது இறங்கி வாரும். இந்த 7ஆம் நாளிலே இறங்கி வாரும். ஆவிக்குரிய வாழ்க்கையில நிலைவரப்படணும், ஜெப வாழ்க்கையில நிலைவரப்படணும். உறுதியாய் நிற்பதற்கு கிருபை தருவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே உந்தன் முன்னே உருகி போகும். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். புது நன்மைகள் உன்னை சேரும். புது நன்மைகள் உன்னை சேரும். கைகளை மேல தட்டி சொல்லுவோம். ஓ சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். பாட பாட மகிமை. இயேசுவே, இயேசுவே. ஓ என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனும் கூட என்று வணங்கி நிற்கும். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனும் கூட என்று வணங்கி நிற்கும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். மேன்மை உன் கையில் சேரும். புது மேன்மைகள் கையில் சேரும். கைகளை மேல தட்டி பாடுவோம். ஓ சீர்படு, விசுவாசத்தோட பாடு, நம்பிக்கையோடு. இயேசுவே
சொல்லுவோம். உன்னை இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாம பெருக செய்யும் தேவன். உன்னை இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாமற் பெருக செய்யும் தேவன். நேராகும் வாய்ப்பில்லா என் வாழ்வை சீராக்க வருவாரே. நேராகும் வாய்ப்பில்லா என் வாழ்வை சீராக மாற்றிட வருவாரே. ஓ சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. அப்பனே ஏசப்பாவா, ஏசப்பாவே, ஏசப்பாவே நிலை நிறுத்துவா. நீ பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நீர் எங்களை காண்கிறவர், நாங்கள் போகிற வழியை அறிந்திருக்கிறவர். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்னதே. யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும், சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்தார்கள். அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபின் வல்லவரின் கரங்களால் பலத்தன. எனக்கு விரோதமா இருக்கிற இந்த சூழ்நிலைய, எனக்கு விரோதமா இருக்கிற இந்த அவமானத்தை, எனக்கு விரோதமாய் இவ்வளவு வார்த்தைகளை பேசி அசிங்கமாய் திட்டுகிற இந்த காரியத்தை நான் விடுறதற்குரிய பலத்தை கர்த்தர் எனக்கு தாங்க. சொல்லுங்க, இதை கண்டுக்காம இருக்கக்கூடிய கிருபையை எனக்கு தாங்க ராஜா. இதுல நீங்க அற்புதம் செய்கிற வரைக்கும் என்னுடைய சிந்தை அதன் பக்கமாய் திரும்பாம இருக்கிறதற்கு இப்போ ஒரு பலனை தாங்கப்பா, தாங்கப்பா. இயேசுவே, சவுலை போல அல்ல, இந்த விஷயத்துல தாவீதை போல கர்த்தர் எங்க ஒவ்வொருத்தரையும் நீர் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.